வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்துல் கலாம் பற்றின ஒரு டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் தான். டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அப்துல் கலாமுடைய பெயர் பார்த்திங்கன்னா ஆபேஜே அப்துல் கலாம், அதாவது ஆவுல் பக்கீர் ஜெயினுலாபுதீன் அப்துல் கலாம். நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அவருடைய பெற்றோர் பார்த்திங்கன்னா ஜைனுலாப்தீன், ஆசியம்மா. ஜைனுலாப்தீன் யார் அப்படின்னா படகோட்டி. ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடிக்கு படகோட்டுற ஒரு ஏழை படகோட்டி தான் அவர். ஆசியம்மா வந்து இல்லத்தரசி. இவருக்கு 4 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் இருந்தாங்க. கடைசி வரைக்குமே இவர்கள் சகோதரியோட ஒரு நல்ல நட்புடன் தான் இருந்திருக்காரு. இவர் பிறந்த தேதி 15 அக்டோபர் 1931 ராமேஸ்வரத்தில். இவருடைய தொழில் என்னவென்றால் வான்வெளி பொறியாளர். இவர் தூய வளனார் கல்லூரி திருச்சிராப்பள்ளியிலையும் சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்திலையும் முன்னாள் மாணவராக இருந்தார். அவர் இன்றைக்கி ஒரு மாணவருங்கிறது தான் முன்னாள் மாணவர்கள்னு சொல்லி விளக்கியிருக்காங்க. அடுத்ததாக இவருடைய தொழில் என்ன அப்படின்னா வான்வெளி பொறியாளர். அப்புறமா இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர். 25 ஜூலை 2002 முதல் 25 ஜூலை 2007 வரை இவர் குடியரசுத் தலைவராக இருந்த காலத்தில் இந்தியா வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற்றதாகவே நம்ம சொல்லலாம். வரக்கூடிய தகவல்கள் அதை பார்ப்போம். இவர் எழுதிய முக்கியமான நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அக்னிச்சிறகுகள் இந்தியா 2020. இன்னும் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு, பின்னாடி பார்ப்போம் அதை. இவருக்கு கிடைத்த விருதுகள் அப்படின்னா 1981 வருடம் பத்மபூஷன், 1990 வருடம் பத்ம விபூஷன், 1997 வருடம் பாரத ரத்னா, 2009 வருடம் ஊவர் பதக்கம். இந்த விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு. பணியிடங்கள் இவர் எங்கெங்கே வந்து பணியாற்றினார் அப்படின்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு DRDO, அப்புறமா இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோ. அப்புறம் இவர் ஜனாதிபதியாக இருந்தார். அதுக்கு அடுத்ததாக ஜனாதிபதிக்கு அடுத்தது விரிவுரையாளராக சிறப்பு பேராசிரியராக வந்து இருந்திருக்காரு நிறைய இடத்துல. அடுத்து இவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏவுகணை நாயகன், மக்கள் ஜனாதிபதி. இவர் ஆரம்பித்த இயக்கம் என்ன தெரியுமா, நான் ஏன் தர முடியும். இது வந்து ஊழல் ஒழிப்புக்காக, இளைஞர்களுக்காக இவர் ஆரம்பித்த இயக்கம். இவருக்கு ரொம்ப பிடித்த நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள். அப்புறம் இவர் வந்து அறிவு, திறமை எல்லாமே கற்றுக்கிட்டக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். இதை வந்து லில்லியன் வாட்சன் வந்து எழுதியிருக்காரு. அடுத்ததாக வந்து இவருடைய ஆரம்ப வாழ்க்கை ரொம்ப வறுமை மிக்கதாக தான் இருந்துச்சு. ஏன்னா பெரிய குடும்பம். இவர் சின்ன வயசு செய்தித்தாள் போட்டு தான் வந்து படித்தார். இவர் ஒரு சராசரி மாணவராக தான் இருந்தார். இவருடைய 10வது வயதில் பறவைகள் பறக்கிறத பற்றி அவங்களுடைய அறிவியல் ஆசிரியர் கூறும் பொழுது அதில் தான் இவர் வந்து நாம் வந்து ஏன் நம்ம ராக்கெட் செய்கிறத பற்றி ஒரு ஆர்வம், ஒரு அறிவியல் துறையினுடைய ஆர்வங்கிறது அப்போ தான் வந்து அவருக்கு வந்தது. இவருடைய பள்ளி படிப்பு அப்படிங்கிறது ராமநாதபுரம் மேல்நிலைப் பள்ளியில் தான். இவர் வந்து இயற்பியல் பட்டம், இளநிலை பட்டம் வந்து திருச்சிராப்பள்ளி தூய வளனார் கல்லூரி 1954 வருடம் வாங்கியிருக்காரு. 1955 வருடம் முதுகலை பட்டத்திற்காக சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் வந்து விண்வெளி படிக்க சென்றார். முதுகலை பட்டமும் பெற்றுட்டார். இவருடைய நிறைவேறாத ஆசை என்ன அப்படின்னா இந்திய வான்படையில் போர் விமானி ஆகணுங்கிறது தான். ஒரு நூலிலை சின்ன ஒரு மைன்யூட் பாயிண்டில் வந்து அவருக்கு அந்த வாய்ப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சு. அடுத்தது இவருடைய சாதனைகள்னால் பொக்ரான் அணு ஆயுத சோதனை. உங்களுக்கே தெரியும் பொக்ரான் அணு ஆயுத சோதனை வந்து எந்த அளவுக்கு இவருக்கு ஒரு சிறப்பு கொடுத்தது அப்படின்னா உலக வல்லரசு பெரிய வல்லரசு அமெரிக்கான்னு சொல்லுவோம். அவங்க அசந்த நேரம் இங்கே வந்து அணு ஆயுத சோதனையை வந்து வெற்றிகரமாக அப்துல் கலாம் முடிச்சிட்டாரு. இவர் இல்லைன்னா இந்த சாதனை இந்தியாவுக்கு கிடைச்சிருக்காது. உரைகுலை கண்டுபிடிச்சிருக்காரு, கைக்கண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் மிகவும் பெருமைப்பட்ட கண்டுபிடிப்பு இவர் கண்டுபிடிச்சதில் என்ன அப்படின்னா செயற்கைக்கால்கள். வெறும் 300 கிராம் கார்பன் நிலையை கொண்டு எடை கம்மியாக செயற்கைக்கால்கள் ஊனமுற்றவர்களுக்காக செஞ்சுருக்காரு. இதனால் பலன் பெற்றவர்கள் பலர்.
அடுத்த இவருடைய பிற்கால வாழ்க்கை பார்த்தோம்னா வருகை பேராசிரியராக நிறைய நிறுவனங்களில் வந்து கல்வி நிறுவனங்களில் வேலை பார்த்துருக்காரு. அடுத்ததாக வந்து கலாம் ஐயா எழுதிய புத்தகங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 புத்தகங்கள் இருக்குது. திரவ இயக்கவியல் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிகள் 1988, அக்னிச்சிறகுகள் 1999, இந்தியா 2020 ஒரு புதிய 1000 ஆண்டு காலத்திற்கான ஒரு பார்வை 1998, பற்ற வைக்கப்பட்ட மனங்கள் இந்தியாவில் இருக்கும் சக்தியை வெளிப்படுத்துதல் 2002, வெளிச்ச தீப்பொறிகள் 2004, திட்டம் இந்தியா 2005, எனது வானின் ஞானச் சுடர்கள் 2006, ஊக்கப்படுத்தும் யோசனைகள் 2007, திருப்புமுனைகள் சவால்களை கடந்து ஒரு பயணம் 2012. கடைசியாக ஆழ்நிலை பிரமுக் சுவாமிஜியுடன் எனது ஆன்மீக அனுபவங்கள். இவர் பிறப்பால் ஒரு இஸ்லாமியர் என்றாலும் இஸ்லாமியத்திற்குரிய அனைத்து மத கடமைகளையும் ரமலான்லேருந்து தினம் தொழுகக்கூடிய 5 வேளை தொழுகையாகட்டும் அத்தனையுமே கலாம் ஐயா வந்து பின்பற்றினார். அதே சமயம் இந்து நூலான பகவத்கீதையை முழுமையாக கற்று உணர்ந்திருந்தார். ஒரு ஆன்மீக பயணமும் பிரமுக் சுவாமிஜியோடைய ஆன்மீக பயணமும் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நட்பாக வந்து அவருக்கு இருந்தது. இதில் கலாம் ஐயானுடைய அப்பாவுமே ஒரு இந்து முஸ்லீம் நட்புக்கு வந்து மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக தான் இருந்திருக்காரு. இன்னமுமே கலாம் ஐயானுடைய வம்சாவளியினர் தான் ராமேஸ்வரம் தேரை வந்து வடம்பிடித்து இழுப்பறதா கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்ததான் தமிழக அரசு வந்து இவருக்கு கொடுத்த சாதனைகள் என்ன அப்படின்னா, அக்டோபர் 15 இந்திய மறுமலர்ச்சி நாளாக வந்து இவர் பிறந்த நாள் அக்டோபர் 15 இந்திய மறுமலர்ச்சி நாளாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆகஸ்ட் 15லையும் டாக்டர் APJ அப்துல் கலாம் விருதை வந்து அறிவியல் துறையில் சாதித்தவங்களுக்கு தந்துட்டுருக்காங்க இன்னுமே. அடுத்ததாக ஐக்கிய நாடுகள் வந்து இவருடைய 79ஆம் பிறந்த நாளை வந்து உலக மாணவர் தினமாக வந்து அனுசரிச்சிருக்காங்க. இவர் எப்போ இறந்தார் அப்படின்னா ஜூலை 27, 2015 ஷில்லாங்கில் வாழக்கூடிய புவியை உருவாக்குதல்ங்கிற தலைப்பில் இவருடைய உரையை ஆற்றிட்டுருக்கக்குள்ளேயே இவருடைய இறுதி காலம் நெருங்கியது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க, பட் காப்பாற்ற முடியல. இவர் இறப்பில் ஒரு சில விஷயங்கள் நாம் சொல்லியே ஆகணும். ஒரு சாதாரண ஒரு காவலாளிக்கு எவ்வளோ வந்து ஒரு மதிப்பு கொடுத்துருக்காருங்கன்னா, அவர் மயக்கம் வந்து அவர் அந்த உரையை ஆற்றிருக்கக்குள்ளே மயக்கம் வந்துருச்சு. அப்போது அவரை வந்து தூக்கிட்டு போகக்குள்ள அவருடைய ஒரு காவலரை வந்து இடிச்சிட்டாரு. அதற்காக அப்போ கூட அவர்கிட்ட ஐயனை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு தான் போனார். ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு தலைகணங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத ஒரு தலைவர், ஒரு அறிஞர் யாருன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா தான். இவர் இறப்பில் இன்னொரு விஷயம் அடங்கியிருக்கு. இவர் அடிக்கடி எல்லா உரைகளிலும் தெரிவிப்பார், எல்லா இடத்துல விரிவுபணக்குள்ளேயும் தெரிவிப்பார். ஒரு மனிதன் என்பது தான் செய்யும் பிடித்த தொழிலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே இறப்பது தான் மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறாரு. அதேமாரி தான் இவருக்கு பிடித்த விரிவிளையார் பணியை ஆசிரியராக இருந்து செஞ்ச அந்த பணியை செஞ்சிட்ருக்கக்குள்ளேயே இவர் உயிர் பிரிந்தது தான். இவர் ஒரு நல்லவங்க ஆசைப்பட்டு அது நடக்குங்கிறது இதுதான். இன்னொன்று, இவருடைய முக்கியமான இது பசுமை புரட்சியில் வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டார். இவரால் செய்ய முடியாத நடிகர் ஐயா விவேக் அவர்கள் வந்து மரக்கன்றுகளை வந்து எல்லாம் நட்டார். அதில் பல வந்து நல்லா நமக்கு இயற்கைக்கு ரொம்ப ஒரு வளமாக இருக்குது. நாமளும் மரக்கன்றுகள் நட்டு இவருடைய வார்த்தையை நாம் காப்பாற்றணும். இவருடைய நினைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னா, அப்துல் கலாம் தேசிய நினைவகம் ராமேஸ்வரத்தில் இருக்குது. இவருடைய குடியிருந்த வீடை வந்து ஒரு கண்காட்சியமாக இவருடைய பொருட்களை வச்சு கண்காட்சியமாக வந்து அமைச்சிருக்காங்க. இவர்கிட்ட இருந்த பொருள் என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு மடிக்கணினி, லேப்டாப், ஒரு வீணை, சில துணிகள், சில புத்தகங்கள், அவ்வளோதான்.
ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு அறிவியல் அறிஞர், தலை சிறந்த அறிவியல் அறிஞர். இவரை விலைக்கு வாங்க எத்தனையோ நாடுகள் தயாராக இருந்தது. ஆனால் இந்தியாவுக்கு தான் என்னுடைய பணியை ஆற்றுவேன்னும் நம்ம மக்கள் மேம்பட உதவுறதுக்கும் இவர் ரொம்பவே பங்காற்றியிருக்காரு. இவருடைய பங்குங்கிறது இந்தியானுடைய வளர்ச்சிக்கு சாதாரண விஷயம் இல்லை. எங்களுடைய காலத்தில் இவரை பார்த்தே நாங்கள் வளர்ந்தோம். இவர் எழுதிய அக்னி சிறகுகள் புத்தகம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு எல்லாத்துக்கும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடக்கூடியது. அவசியம் அனைத்து மாணவர்களும் சரி, அனைவரும் சரி, அவருடைய அக்னி சிறகுகள் புக்கை கண்டிப்பாக படிக்கணும். ஒரு விடாமுயற்சி, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு அறிஞராகி ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு திருமணமே செய்துக்காமல் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து இன்றைக்கி உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் வளர்ந்துருக்காரு. நம்ம இந்திய நாட்டிற்கு ஒரு கடைக்கோடி தமிழன், ஒரு உலக நாடுகளே புகழ்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு. இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்துக்காட்டாக எடுத்து மாணவர்களாகிய நீங்களும் நல்லபடியாக படித்து பெருமை சேர்க்கணும் இந்தியாவுக்காக. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.